இந்த கல்லூப்ப வச்சு நீங்க கேட்டா மாதிரி, இந்த ஒரு பொருள வச்சா நல்ல அதிர்ஷ்டம் வரும் அப்டின்னா, அது என்ன பொருள் அப்படின்னு கேட்டுங்கன்னா, இப்ப பொதுவாவே கல்லூப்பு வந்து பாத்தீங்க, நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா, ஸ்டவ்வுக்கு வலது பக்கத்துல தான் கல்லூப்பு வச்சுக்கொண்டோம். அந்த கல்லுப்பு சும்மா ஒரு பேக்கெட் கல்லுப்பு அப்படியெல்லாம் வாங்கி வைக்கக்கூடாது. அதே மாரியே அந்த கல்லுப்ப பிளாஸ்டிக்ல வைக்கக்கூடாது. அந்த கல்லுப்ப எதுல வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பீங்கான் ஜாடியில குறைஞ்சது 3லருந்து 5 கிலோவாவது. அந்த ஜாடியினோட ஒரு அளவு இருக்கணும். அந்த ஜாடியும் கல்லுப்பு போட்டு வைக்கணும். உப்பு நறைஞ்சு இருக்கணும். வீட்டில வீடு அப்படின்னா, அது வந்து பாத்தீங்கன்னா, தண்ணி எப்பயும் நறைஞ்சு இருக்கணும். தண்ணிய சிந்தக்கூடாது. நீர் சிந்தனா சீர் சிந்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தண்ணி வந்து தேவையில்லாம வேஸ்ட்ட விரயமா ஊத்தக்கூடாது. இப்ப சில பேர் அப்பப்ப தண்ணீர் தொறந்து விட்டுட்டே இருப்பாங்க. அந்த வீட்டில் பாருங்க மகாலட்சுமி வாசு இருக்கவே இருக்காது. ஏதாவது செலவும் மாத்தி மாத்தி வந்துட்டே இருக்கும். நீர் வந்து பாத்தீங்கன்னு எவ்வளோ சிக்கனா பயன்படுத்துறோம். அவ்வளோ சிக்கனமா பயன்படுத்தணும்.